Welcome to Mr. Nobody's TV. And movie வந்து a family of a 2024 release ஆன ஒரு romantic comedy movie. இந்த படத்தை ரிவ்யூ போட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுறது that helps me a lot guys. உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. படத்தோட கதை எங்கே பார்த்தீங்கன்னா படத்தோட மெயின் கேரக்டரான சாரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு 24 வயசு ஆகுது. அவன் வந்து கிறிஸ் கோல்னு சொல்லப்படுற ஒரு ஆக்டருக்கு ஹாலிவுட் ஆக்டருக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கா. எப்படின்னா எல்லா வேலையும் பண்ணுவான், அந்த ஆக்டர் சொல்கிற எல்லா வேலையும் பண்ணுவான். மளிகை சாமான் வாங்குறதுலேருந்து ட்ரை கிளீன் எடுக்கிறது, அந்த ஆக்டர் டேட் பண்ணுற பொண்ணுங்களை பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்குமே எல்லா விஷயத்தையுமே இவ பார்த்துப்பா. ஆனால் இவரோட டேலண்ட்டே வேறு. பட் வந்து அவர் வந்து இப்போ அப்ரிஷியேட் பண்ண மாட்டார் அந்த ஆக்டர், ஓகேங்களா. அண்ட் இவருக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொடியூசராக ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இது இந்த ஆக்டர் கீழே. ஸோ வந்து இவ்வளோ டார்ச்சர்னு சொல்ல முடியாது, இவ்வளோ அண்டர் அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிட்டு வேலையை வந்து விட்டு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் நம்ம கிறிஸ் கோலால் வந்து எந்த வேலையும் வந்து பார்க்க முடியல. இவருக்கு வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ் கோல் வந்து டேரெக்டாக நம்ம ஜாரா வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஜாராவுக்கு வந்து ஒரு அம்மா இருக்காங்க, ப்ரூக் சொல்கிற அப்படி. அவங்க வந்து ஒரு ரைட்டர், ஓகேங்களா. தன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் தன்னோட பொண்ணை வளர்க்குறதுல கான்சன்ட்ரேட்டாக இருந்திருக்காங்க. தென் அவங்களோட ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பெருசாக எதுவும் எழுதலை, இதுக்கு முன்னாடி எழுதிருந்தாங்க, ஓகேங்களா. அண்ட் அங்கே வந்து நம்ம கிறிஸ் வந்து உள்ளே வராரு. வந்ததுக்கப்புறம் ப்ரூக் கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம கிறிஸுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்குது, இத்தனை கேர்ள்ஸை டேட் பண்ணி கிடைக்காத ஒரு ஃபீல் வந்து ப்ரூக் கிட்ட பேசும்போது கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க, ஓகேங்களா. இந்த விஷயத்த நம்ம ஜாரா பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஜாராக்கு வந்து சமூகம் அவங்க அம்மா வேலை. ஏன்னா வந்து ஏதோ ஒரு ஆளாக இருந்ததுன்னா நமக்கு ஜாராக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா வந்து நம்ம கிறிஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் அப் டு டேட் A to Z எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாரா பார்த்துருக்கோம். ஸோ வந்து அம்மாவோட ஹார்ட்டை வந்து இந்த ஆள் உடைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதனாலே வந்து இதெல்லாம் வேணாம், முடியாது அப்படின்ற மாதிரி கட்டன் ரேட்டாக பேசுகிறார். அதே மாதிரி வந்து அவரோட ஜாப்பும் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் அந்த ஜாப்பை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக நம்ம ஜாராக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நம்ம ஜாராக்கு வந்து இவங்க 2 பேரும் பிரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இது. அதே மாதிரி நம்ம ப்ரூக் வந்து இத்தனை வருஷம் இல்லாத ஒரு ஃபீல் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு இந்த இவரால் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இன்னொரு பக்கம் வந்து கிறிஸ் கோல் வந்து இத்தனை பொண்ணுங்களை டேட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. இந்த 3 பேர் வந்து ஒரே குடும்பத்தில் வந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி தீக்குறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. படம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க, ஃபேமிலி அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. படம் வந்து ஓகே, எப்படி சொல்கிறேன்னா பெருசாகவும் சொல்ல முடியாது, அதே மாதிரி சின்னதாகவும் சொல்ல முடியாது, கரெக்டான அளவில் இருக்குது. ஜாக் எஃப்ரான் வந்து அவர் ரோல் வந்து நல்லா தான் பண்ணிருக்காரு. ஒன்றும் வந்து ஐகானிக் ரோல் கிடையாது, அயன் கிளா மாதிரி. ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. எப்பவும் போல் இந்த வழக்கமாக ஒரு படங்கள் பார்ப்போம் பார்த்தீங்களா, இந்த பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீல் குட்டாக முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதே கேட்டகரியில் இந்த படமும் வந்துடும். ஒரு ஆவரேஜான ஒரு ட்ராமா மூவின்னு சொல்லுவாள், காமெடி ரொமான்டிக் மூவி சொல்லுவேன். அதனால இந்த படத்துக்கு நான் 3 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.